தை திங்கள் முதல் நாள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில இன்னைக்கு ஜல்லிக்கட்டினுடைய அவனியாபுரத்தினுடைய நாயகனா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கார்த்திக் நம்ம கிட்ட இருக்காரு. கார்த்திக் வணக்கம். மாடு பிடிக்கிறது எவ்வளவு வழக்கமா இருக்கு? ஏன் மாடு பிடிக்கணுங்கிற ஆசை வந்தது உங்களுக்கு? முதல்ல சின்ன வயசுலேருந்து ஆசை தானே. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைனே. அது நம்ம என் அக்கா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. 5 வருஷம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னே. வந்து 6 மாடு 5 மாடு இப்படி தானே பிடிச்சிட்டு போயிருக்கோம். இந்த தொட்டை பிடிக்கணும் கண்டிப்பாக வந்தோம்னே. அதே மாதிரி பிடிச்சிட்டோம்னே. ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்ல மாட்டாங்களா, பயப்பட மாட்டாங்களா மாடு? ரொம்ப வீட்டில் ரொம்ப வைவாங்கண்ணே. இனிமேலும் பிடிப்போம்ண்ணே. கார்த்திக் என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு ரொம்ப தகாத நிகழ்வு நடந்து ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆமாண்ணே. அந்த மாதிரியான சூழல்லாம் பார்க்கும்போது வீட்டில் உள்ளவங்களாம் பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்கண்ணே. அரசுகிட்ட நீங்க அது சம்பந்தமா எதுவும் பேசணுமா? இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி முதல்ல கேட்டு மாடு இன்சூரன்ஸ் வேணும்னே. இன்னைக்கு இறந்து போன குடும்பத்துக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷம் பண்ணி முதல் பெரிய ஊரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நண்பர் உதவியோடு இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். இன்னைக்கு வந்து காளைகள்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க 3வது ரவுண்ட்ல விளையாண்டீங்க, 4வது ரவுண்ட் 5வது ரவுண்ட் விளையாண்டீங்க, லாஸ்ட் ரவுண்ட் வந்து 7வது ரவுண்ட் வந்தீங்க. அதுக்கப்புறம் காளைகள் எவ்வளவு தரமா இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு போறதுக்கு தரமா இருக்க காளைகள்? நல்ல மாடு தானே. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் 7 பேட்ச் தான் வந்தேன். 6 பேட்ச் முன்னாடி இறங்கி பிடிச்சி லீடிங்கில் இருந்தாங்க. நான் 7 பேட்ச் பிடிச்சி தான் அப்புறம் கடைசி பேட்ச் நண்பர்களோட பிடிச்சி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். மாடு பிடிக்கிறத விட நீங்க வாடியில கட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவீங்கல்ல, அது ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரியே இருந்தது. நாங்க வெளில இருந்து ஆமாண்ணே. அதை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கட்டையை பிடிக்கிறதானே ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மாடு 6 மாடு கூட ஈஸியாக பிடிச்சிடலாம்ண்ணே. அந்த கட்டைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஆல்ஸ் போட்டு தானே பிடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட நான் இன்னைக்கு பிடிச்சேன். தனியாலாம் நான் பிடிக்கல. சரி, இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 8 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கார் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா நினைக்கிறீங்களா நீங்க? ஆமாண்ணே. என்னைய வச்சு அவங்க ரொம்ப பெருமானே. இப்போ நம்ம நண்பர்கள்லாம் பிடிச்சிருக்க முடியாதானே. இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தானே. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க வீட்டில்? அப்பா கொத்தன வேலை பார்க்குறாரு. அம்மா வெள்ளை பிடிக்கிறாங்க. இன்றைய ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு கார்த்திக் அவங்க சொன்னதை கேட்டோம். அவங்க வந்து அந்த கார் வெள்ளையும் நண்பர்கள் எல்லாத்தையும் எளிமையாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு இதையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு மாடு முட்டினதில். அவர்களோட குடும்பத்துக்கு வந்து அரசு வந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு.